வணக்கம் மக்களே. ஃபினாலே எபிசோட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத டீட்டெயிலா பார்க்க போறோம். சில பேர் நேத்தே ப்ரோமோ ரிவ்யூ போடலையா ப்ரோ அப்படின்லாம் கேள்வி கேட்டிருந்தீங்க. ப்ரோமோ ரிவ்யூ போறதுக்கு அந்த ப்ரோமோல எதனா இருந்தா தானே ப்ரோ போடுறது, அதுல எதுவுமே இல்லாததால அந்த ப்ரோமோ ரிவ்யூவும் பண்ணல. அப்படி கேட்டீங்கன்னா அதுல என்ன, நான் இன்று இரவு 6 மணிக்கு அப்படின்றது தான் அந்த ப்ரோமோலயும் இருந்தது. என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஷூட்டிங் 2 விதமா நடந்திருக்குங்க. எப்படின்னா சாட்டர்டே ஒரு பாதியும் சண்டே இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்றது தான் அபிஷியல் தகவல். இப்படிதான். அதுக்கு முன்னாடியே சில பேருக்கு டவுட் வரலாம். அப்ப டைட்டில் வின்னர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே, அது எப்படி ஷூட்டிங்கே முடியல, அப்புறம் எப்படி டைட்டில் கொடுத்துட்டாங்கன்றாங்க, டைட்டில் வின்னர்னு சொல்றீங்க, இதுல என்ன லாஜிக் இருக்கு அப்படின்றது நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு புரியுது. அது எல்லாத்தையுமே பாத்துரும். என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, சாட்டர்டே ஷூட் பண்ணப்பட்ட எபிசோட்லாம் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஃப்ரைடே எபிசோடோட கண்டினியூவேஷன் வெளியே ஒரு மியூசிக் பார்ட்டி இருக்குல்ல, அந்த மியூசிக் பார்ட்டிலாம் காட்டுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் மக்கள் கிட்ட எல்லாம் பேசிட்டு அந்த மியூசிக் பார்ட்டியை இன்னைக்கு ஃபினாலே எபிசோட்ல ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மியூசிக் பார்ட்டில என்ன நடந்தது அந்த சில விஷயங்கள்லாம் எடுத்து டைரக்டா காமிப்பாங்க. இது ஒரு விஷயம். அடுத்ததா பாத்தீங்கன்னா டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். ரவீனா ஆல்ரெடி டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. அதுக்காக தான் வீட்டுல பிக் பாஸ் வீட்டை விட்டு உள்ளே வெளியே அப்படின்ற மாதிரி பல வாட்டி போறதும் வரதுமாவே ரவீனா இருந்தாங்க. தீவிரமான டான்ஸ் பயிற்சி ரவீனா எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றது கிளியரா தெரியும். அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா விஜயவர்மா டான்ஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு டான்ஸ் மாஸ்டர்ன்றதால போயிட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணாலும் விஜயவர்மா டான்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. விஜயவர்மாவோட டான்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நிக்சனோட ரேப், அதுக்கும் டைமிங்லாம் வேணாம். நிக்சனோட ரேப் ஒன்று, கானாபாலாவோட ஒரு பாட்டு ஒன்றுன்னு போட்டு விட்டாவே 4 பர்ஃபார்மன்ஸ் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த 4 பர்ஃபார்மன்ஸ் நானா கெஸ் பண்ணதுல ரவீனா கன்ஃபார்ம் ஆயிரும். இவங்க எல்லாம் பண்ணணும்னு நினைச்சா பண்ணிடலாம்ல. அந்த கேட்டகரியில இந்த 4 பேர் ஒரு பக்கம் வச்சிடலாம். இது ஒரு பக்கம். அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 பேர் எலிமினேட் பண்ணப்பட்டிருக்காங்க. அதுல விஷ்ணு தான் ஃபர்ஸ்ட். பிக் பாஸ் வீட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃபினாலே எபிசோட்ல ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆகிற நபர் யாருன்னா விஷ்ணு தான் ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆகிறார் அப்படின்றது அபிஷியல் தகவல். அதுல மாற்றுக்கிறதே இல்லைங்க. மிட்வீக் எவிக்ஷன்ல விஷ்ணு போவார் அப்படின்ற மாதிரி இருந்தது. மிட்வீக் எவிக்ஷன் கேன்சல் பண்ணப்படுது. எப்படியோ ஃபினாலே ஃபினாலே ஸ்டேஜ்ல இருந்து வெளியேறது ஒரு நல்ல விஷயம் தான் விஷ்ணுக்கு. அந்த வகையில விஷ்ணு ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆகிறார். அடுத்த கேட்டகரி தான் ஒரு டவுட் இருக்குது. தினேஷா மாயாவா அப்படின்ற மாதிரி சில பேர் தினேஷ்ன்றாங்க, சில பேர் மாயான்றாங்க. பட் கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட தகவல் வரையும் பாத்தீங்கன்னா தினேஷ் தான் எலிமினேட் ஆயிருக்காரு 4வதா அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது. ஏன்னா தினேஷுக்கும் மாயாவுக்கும் டிஃப்ளெக்ஷன்ல போயிட்டே இருந்தது. பட் எனிவே தினேஷ் 4வதா வெளியேறி இருக்கார் அப்படின்றது அவருக்கு ஒரு பாசிட்டிவா தான் நான் பாக்குறேன். ஏன்னா அவர் டாப் 5ல வரணும்ன்றது தான் அவரோட எய்மா இருந்தது. அதுக்கப்புறம் டைட்டில் வின் பண்ணுறது எண்ணமா இருந்தது. பட் அதுல டாப் 5ன்றது முதல் எய்ம் ஜெயிச்சாச்சு, 2வது எய்ம் கிடைக்கல அப்படின்றது பாத்துக்கலாம். அதுல அவர் போயிட்டார். அது இதுவரையும் தான் சாட்டர்டே ஷூட்டிங் எடுக்கப்பட்ட நிகழ்வுகள். அந்த இதுவரையும் தான் சாட்டர்டே எபிசோட்ல எடுக்கப்பட்ட நிகழ்வுகள். சண்டே எபிசோட்ல தான் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போயிட்டு கமல் சார் அந்த டிராஃபி அந்த பிக் பாஸ் டைட்டில் காட்டுறது. பிக் பாஸ் டைட்டில் என்ற பாருங்க அந்த டிராஃபியை ஓபன் பண்றது, இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போன வாட்டி எல்லாம் போட்டு ஒரு லெட்டர் எல்லாம் கொடுத்திருந்தாரு, சைன் போட்டு கமல்ஹாசன் சார். இந்த வாட்டி என்னெல்லாம் போட்டு கொடுக்க போறாருன்றது தெரியல. அதுல பாத்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேரையும் ஃபினாலே ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு வராரா, இல்ல 3ல 2 பேர் ஃபினாலே ஸ்டேஜ் எடுத்துட்டு வராரா அப்படின்றது தான் எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இவங்க இந்த விஷயத்த பண்ணாலும் பண்ணுவாங்க மக்களே. எப்படின்னா 3 பேர் இருக்காங்க. போன வாட்டி ஷிவின் இருந்ததால அந்த ஒரு கம்யூனிட்டி கிடைக்கணும்ன்றதுக்காக 3 பேர் ஃபினாலே ஸ்டேஜ் எடுத்தாங்க. இந்த வாட்டி ஓட்டிங்ல மாயா கம்மியா இருக்காங்க. மாயாவும் நாங்க ஃபைனல் ஸ்டேஜ்ல நிக்க வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா மாயாவும் சேர்த்து அந்த 3 பேரை எடுத்துட்டு நிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் ஃபினாலே ஸ்டேஜ் நிக்கிறதுக்கு மாயாவுக்கு தகுதி இல்ல. அவங்க 2 பேர் மாயாவையும் அப்படியே எலிமினேட் பண்ணிட்டு ஃபினாலே ஸ்டேஜுக்கு மணிச்சந்திரா மற்றும் அர்ச்சனாவை கூப்பிட்டு வந்தா ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும்ன்றது என்னோட பார்வை. பட் என்ன நடக்குது அப்படின்றது பார்க்கலாம். இதுல ஷூட்டிங்கே நடக்கல, டைட்டில் எப்படி கொடுத்தாங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா விகடன்ல இருந்து ஒரு அபிஷியல் தகவல் வந்துருச்சு. எல்லாருமே இதை பத்தி போஸ்ட் பேசிட்டாங்க, இதை பத்தி பேசிட்டாங்க. இதுக்கப்புறம் இதை மாத்த முடியுமான்னு நினைச்சீங்கன்னா வாய்ப்பே இல்ல ராஜா. ஓட்டிங்ல அந்த அளவுக்கு ஒரு இமாலய ஓட்டிங் டிஃபரன்ஸ் இருக்குதான். அதையும் மீறி நீங்க டைட்டில் கொடுத்தீங்கன்னா பச்சையா மாட்டிக்கிட்டீங்க அந்த கேஸாக தான் போயிடும். அந்த வகையில டைட்டில் வின்னருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. யாரா இருந்தாலும் அர்ச்சனா தான் டைட்டில் வின்னர் அப்படின்றது உறுதிப்பட்ட தகவல். பாயிண்ட் நம்பர் 1. 2வது விஷயம் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, இப்போ ரன்னர் அப் யாரு கொடுக்கலாம், மாயாவை கொடுக்கலாமா, மணி கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு டீப் டிஸ்கஷன் போற மாதிரி நான் நியூஸ்லாம் கேள்விப்படுறேன். ஆனா மாயாக்கு கொடுக்க கூடாது. நீங்க சேவ் பண்ணி இவ்வளவு தூரம் காப்பாத்திட்டு வந்தது ரொம்ப தப்பு. இதுல வேற ரன்னரை பார்க்கலான்னு பாக்குறீங்களா? அதுதான் சேனலோட ஒரு அஜெண்டாவா இருந்தது, சேனலோட மோட்டோவா இருந்தது. ஆனா நீங்க இந்த இடத்துல ஏமாத்த முடியாது சாரே. மக்களோட ஓட்டு தான் ஜெயிக்கணும், மக்கள் ஓட்டு படி தான் போனோம். ஒழுங்கா மணிச்சந்திராவுக்கு ரன்னர் அப்ப கொடுத்துருங்க, அதுதான் நல்லது. நீங்க திடீர்னு இதுலயும் ஒரு தில்முள்ளு பண்ணி இதெல்லாம் பண்ணி இதுலயும் அப்பட்டமா மாட்டிக்காதீங்கன்றதான் என்னோட கருத்து. பட் டைட்டில் வின்னருக்கான இடம் ஃபில் ஆயிருச்சு. ரன்னர் அப்புக்கு தான் இப்போ ஒரு போட்டாபுடி போயிட்டு இருக்கிறதா தகவல் வருது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் தான் இன்னைக்கு எபிசோட்ல நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்குது மக்களே. மறக்காம லைக் பண்ணிருங்க, தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.